ஹாய் கைஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து அதே புதுக்கோட்டை மாவட்டம் முக்கனாமலைப்பட்டி ஊருக்கு தான் வந்து உள்ளே போய்கிட்டு இருந்தோம். இதுதான் எங்கள் ஊர். ஸோ இதில் வந்து இது ஃபுல்லாக வந்து காட்டு பகுதி. பட் இன்னொரு 10 வருஷத்துல இது வீடு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா வந்துடுச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து அந்த புதூர் அந்த ஏரியா. ஸோ எதுக்கு இந்த பக்கத்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து அந்த ஆர்எஸ்பதி காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆர்எஸ்பதி காடு அப்படின்றது இருக்குது. ஸோ அதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து என்னென்னா இது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போலாம் அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக இது வந்து கவர்மெண்ட்லேருந்து இது போட்டு வச்சுருப்பாங்க, மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு. மழை பெஞ்சு அப்படி இருக்குது அந்த வாய்க்கா மாதிரி. இதுவுமே அப்படி தான். ஊரக வளர்ச்சித்துறை. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஆர்எஸ்பதி காடு அப்படின்னு சொன்னால அது இருக்குது. ஆர்எஸ்பதி காடு அப்படின்னாது இப்போ தான் நான் வந்து படித்தேன். ஆக்சுவலாக அது வந்து ஆர்எஸ்பதி அப்படின்றதே இல்லையா. அதாவது அது வந்து யூக்கலிப்டஸ் மரம். அந்த மரத்தை வந்து அந்த மரத்தில் உள்ள இலையை வச்சு தைலம் வந்து தயாரிப்பாங்களாம். பட் அது எப்படி வந்து ஆர்எஸ்பதி அப்படின்னு சொல்கிறாங்கன்றதுக்கே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துச்சு. இப்போ எப்படி நம்ம வந்து ரோட்டில் ஒரு ஜீப் பார்த்தா அந்த ஜீப் வகையில் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜீப்புன்னு சொல்கிறோம்ல. ஆக்சுவலாக வந்து ஜீப்புன்றது ஒரு கம்பெனி. பட் நம்ம ஜீப்மா எதை பார்த்தாலும் ஜீப்புன்னே சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த டால்டான்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசில் வாங்குவோம்ல, அது ஒரு எண்ணெய் வகையில். ஆக்சுவலாக அது உள்ள ஒரு எண்ணெய் வகைக்கு வந்து டால்டான்றது பேர் இல்லையா. அந்த கம்பெனி பேர் தான் டால்டாவான். அந்த அந்த எண்ணெயை வந்து அடைச்சி விற்கிற கம்பெனி பேர் தான் டால்டா. பட் அதை வச்சு நம்ம டால்டான்னு இப்போ சொல்லிட்டோம். ஒரு 10 சட்டி டால்டா கொடுங்க, 10 டின் டால்டா கொடுங்கன்னு இப்போ கேட்குறோம்ல. ஸோ அந்த டால்டா கதையும் அந்த ஜீப் கதையும் மாதிரி இந்த ஆர்எஸ்பதி மரத்துலேருந்து இந்த யூக்கலிப்டஸ் மரத்துலேருந்து அந்த இலையை எடுத்து தைலம் தயாரித்து விற்றுருக்காங்க. அந்த விற்றாங்கல்ல அந்த கம்பெனி பேர் வந்து ஆர்எஸ்பதி. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து அந்த மருந்து அடைச்சி ஆர்எஸ்பதி மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு டப்பாவில் போட்டு விற்றுருக்காங்க. அந்த ஒரு தைலம் ஆர்எஸ்பதி தைலம், அதை வந்து ஆர்எஸ்பதி மருந்து அப்படின்னு சொல்லி டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. அதுலேருந்து அதை வந்து நம்ம ஆர்எஸ்பதினே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அந்த மரத்தை வந்து நம்ம ஆர்எஸ்பதினே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து அது ஆர்எஸ்பதி மரமே இல்லை, அது வந்து யூக்கலிப்டஸ் மரம்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து அந்த யூக்கலிப்டஸ் மரம் அப்படின்றது வந்து ஆர்எஸ்பதி மரம் அப்படின்னு சொல்லி ஆச்சு. ஆக்சுவலாக அதோட பேர் வந்து யூக்கலிப்டஸ் மரம் தான். இது ஃபுல்லாக இதுதான் எங்கள் ஒரு காடு. ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். இந்த பக்கத்து இந்த காடெல்லாம் தாண்டி தான் வந்து எப்படி சொல்கிறது அந்த முக்கனாமலைப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் வந்து இருக்குது. இது பேர் வந்து கலிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு பெரிய குளம். அது பேர் வந்து புதூர் குளம்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே வந்து நான் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு பெரிய குளம். அது ஒரு 10 நாள் வந்து மழை பெஞ்சா வந்து இந்த குளம் ஃபுல்லாக தண்ணி ரொம்ப. அந்த பேக் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பெரிய குளம். பட் இப்போ மழை வந்து ரொம்ப பெய்யாதனால அப்படியே இருக்குது. 2021 வந்து அவ்வளோ தண்ணி, இது ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து தண்ணி. பட் இப்போ இல்லை, ஏன்னா மழை வந்து பெய்யலாதனால. நான் வேணால் உங்களுக்கு அந்த இதை பக்கத்தே போய் காட்டுறேன். ஸோ இதுதான், இது ஃபுல்லாக புதூர் குளம்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக புதூர் குளம். இந்த குளத்தில் வந்து இது பாருங்கள், அந்த கலிங்கெலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த கண்ட்ரோல் பாயிண்ட்டு. அந்த தண்ணியெல்லாம் வந்து திறந்து விடுறதுக்கு வந்து கண்ட்ரோல் பாயிண்ட் அந்த இது அங்கே அந்த இடத்துல இருக்குது, அந்த பாறைக்கு நடுவில் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஒரு குளம் தான். இந்த குளம் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும். நல்லா மழை பெஞ்சால் வந்து இந்த குளத்தில் வந்து தண்ணி இருக்கும். பட் இப்போ மழை வந்து இல்லை, அதனால் கொஞ்சம் தண்ணி மட்டும் இருக்குது. ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிச்சு. அதனால் இந்த குளத்துக்கு பின்னாடி இருக்கிறது தான் குடுமியாமலை. அங்கே பாருங்கள், இதுலேயே வந்து கொஞ்சம் பேர் குளிச்சுக்கிட்டு இருக்க தெரியும். மாடெல்லாம் வந்து குளிப்பாட்டுறாங்க. இந்த பாருங்கள் தெரியுதா, இந்த தண்ணி தெரியுதா, அந்த முக்கில் அது அங்கே இருக்கிறது தான் வந்து குடுமியாமலை. இது ஃபுல்லாக வந்து புதூர் குளம்னு சொல்லுவாங்க. இந்த குளத்தை தாண்டி இருக்கிறது தான் வந்து குடுமியாமலை. பட் ஆனால் தண்ணி இல்லை. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் பேக் டு த பாயிண்ட், அந்த ஆர்எஸ்பதிக்கு அதுக்கு வந்துடுவோம். நான் உங்களுக்கு பேக் சைடில் கூட திருப்பி அந்த முழு குளத்தையும் அந்த குடுமியாமலையும் கூட நான் காட்டிடுறேன். ஸோ இதுதான் முழுக்க வந்து இது வந்து புதூர் குளம்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதுக்கு பின்னாடி அதெல்லாம் வந்து அந்த பாலம் போகிறதெல்லாம் வந்து இன்னொரு ஊர். அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்து குடுமியாமலை. ஸோ இங்கே பாருங்கள், மாடெல்லாம் குளிக்க வச்சுட்ருக்கா பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய குளம். இது ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இங்கே நிற்கிற வரையும் ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்குது. பட் இல்லை, ஏன்னா வந்து மழை பெய்யலை. ஸோ அந்த தண்ணியை வந்து கண்ட்ரோல் பாயிண்ட்லாம் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இதை நான் வந்து போன வீடியோலே காட்டியிருப்பேன். இது பாருங்கள், இதெல்லாம் கண்ட்ரோல் பாயிண்ட். அந்த தண்ணியை வந்து திறந்து விடுறதுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு அணைக்கட்டு மேலே வச்சுருக்காங்க. தண்ணி இல்லாதனால அப்படி இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம பேக் டு பாயிண்ட் அந்த ஆர்எஸ்பதி மரத்துக்கே வந்து நம்ம போயிடலாம்.
ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது தான் வந்து அந்த ஆரஸ்பதி மரம், அந்த ஆரஸ்பதி காடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணுக்குடிக்கலாம் இது. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக வந்து ஆரஸ்பதி மரம் தான். இது ஃபுல்லாக வந்து அந்த ஆரஸ்பதி காடு தான். இது ஃபுல்லாக அந்த ஆரஸ்பதி காடு தான். இதுதான் வந்து யூக்கலிப்டஸ் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது ஆரஸ்பதியாக வந்து மாறிடுச்சு. இதுதான். ஸோ இங்கே முழுக்க வந்து இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து ஆரஸ்பதி மரம் தான். இதை பார்த்தாவே தெரியும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து அந்த ஆரஸ்பதி மரம் தான். இந்த இலையை இப்படி பிச்சு, இப்படி கசக்கி, இப்படி ஸ்மெல்லு பற்றி பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா உனக்கு? இதுதான் ஆரஸ்பதி காடு. ஆனால் எனக்கு தான் ரொம்ப ஸ்வெட் ஆகிடுச்சு. சாரி, தெரியுதா உங்களுக்கு? இங்கே வருங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஆரஸ்பதி காடு தான். ஆரஸ்பதி மரமாக தான் இருக்கும். இது ஃபுல்லாக உள்ளே போக அப்படியே போய்கிட்டே இருக்குது. இதுவரை இந்த பக்கத்து நம்ம வந்ததே இல்லை. இதனால் போவோம், பாம்புக்கும் கடிச்சிட போகுது. இது ஃபுல்லாக அந்த ஆரஸ்பதி காடு தான். பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த ஆரஸ்பதி காடுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து யூக்கலிப்டஸ் மரம், பட் ஆனால் ஆரஸ்பதி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம பிளானு. இந்த காடு எந்த பக்கம் தான் வச்சுருக்காங்க, மேபி யாரோட காடுன்னு தெரில, பட் கண்டிப்பாக யாராச்சும் ஒரு ஆளோட காடாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி டாக்குமெண்ட் பண்ண வந்த ஆரஸ்பதி மரம். போட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த கத்தாழை செடி. இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதோ வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும், ஒரு வில்லேஜ் சைடில். பட் இது வில்லேஜ் தான். இது இங்கே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கத்தாழை செடியாக இருக்கும். இது ஃபுல்லாக வந்து இந்த பக்கத்தில் கத்தாழை செடியாக இருக்கும். இப்படியே தான் போடும். இது எல்லாமே வந்து அந்த தைல செடி, அந்த யூக்கலிப்டஸ் மரம். இங்கே எதுவும் பறித்து சாப்பிட்றோமா, எந்த மரமும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஈச்ச மரமா, இது நொங்கு மரமான்னு தெரில. இது ஒரு ஈச்ச மரம். இது ஃபுல்லாக கத்தாழை. பட் அது பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து அந்த யூக்கலிப்டஸ் மரம், அந்த ஆரஸ்பதி காடு தான் வந்து இருக்குது. அப்படியே போய்கிட்டு இருக்கு. இது வந்து புளிய மரம். அவங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு புளியை வந்து எடுக்கலாம். புளிய மரம் இங்கே பாருங்க. அதோட எல்லாமே புளிய மரம். ஆக்சுவலாக ஒரு 6 மணிக்கு மேலே இருட்டினோடனே இந்த பக்கத்து வரது வந்து ரொம்ப ஃப்ரீயாக சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுதான் முக்கலாம்பட்டிக்கு பின்னாடி வந்து புதூர் வழியாக வந்து மறுபடியும் முக்கலாம்பட்டிக்குள்ள ஊருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் ஒரு பிளானு. இன்னும் அமைதியாக இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. புலி இந்த போட்டு போனால் ஒரு ஊர், இந்த பாதை வந்து ஒரு ஊருக்கு போகும். இது ஒரு அமைதியான இடம். இந்த பாறைகள் தான் வந்து ஒரு நாள் குக் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அதுவே நான் போன வாட்டி வந்து ஒரு இந்த மாதிரி வீடியோ எடுக்கும் போதே நான் ஒரு மரத்தை பற்றி கேட்டிருந்தேன். ஸோ இங்கே ஒரு மரம் இருக்கும், பட் ஆனால் அது என்ன மரம், என்ன காய்கறி அப்படின்னே தெரியவே தெரியாது. ஆனால் நிறைய பெரிய, இதுதான் அந்த மரம், இது என்ன மரம், இது என்ன காய் அப்படின்றது வந்து எனக்கு இதுவரையும் தெரில. ஆனால் இந்த மாதிரி தான் வந்து காய் அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள், இந்த மரம் இந்த காய் என்ன அப்படின்னு. இந்த பாருங்க, எல்லாமே அந்த மரத்தோட காய் தான். பாம்பு புத்து, சாரி கரையான் புத்து. இது எல்லாமே ஒத்தையடி பாறை தான். பட்டர்ஃப்ளை ஒன்று சூப்பராக பறக்குது, அதை போய் டாக்குமெண்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த இடத்துல நிற்கிறது நமக்கே சேஃப் இல்லை. ஒழுங்காக போய் வீடு போய் சேர வேண்டியதுதான். இன்றைக்கி அந்த ஆரஸ்பதி காடை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது, அதுதான் பிளான்.
இது எல்லாமே அப்படியே ஒத்த வடிப்பார் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதையுமே நான் சும்மா காட்டிடுறேன் இந்த பாதையே. இதுக்கப்புறம் இந்த பக்கத்து போய் இது வந்து ஊருக்குள்ளே கனெக்ட் ஆகும். அதுதான் இங்கே ஒரு கரையாம்புத்து இருக்கும் பார்த்தீங்களா. இது ஒரு கரையாம்புத்து. இது உள்ளே போனால் உங்களுக்கு வந்து இதுவுமே வந்து ஆரஸ்பத்தி காடு. இந்த உள்ள ஒன்று இருக்கும். இது உள்ளே போனால் அப்படியே நேராக போனால் ஊர் வந்து சேர்ந்துடும். இது நம்ம மாடு இல்லை. எப்படியே போனால் ஊர். இது நேராக போய் இந்த போட்டு பண்ணி இதுதான் வந்து புது. இது வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.